Hi friends, welcome to TR Fashion House. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா ஆரி பிகினர்ஸாக இருக்கவங்க நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த டிகிரியில் வச்சு ஒர்க் பண்ணணுன்றது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கோம், பிகினர்ஸாக இருக்கோம் அப்படின்னா நம்ம நீடில் பிடிக்க வேண்டிய பொசிஷன் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக சொல்லணும்னா 90 டிகிரியில் பிடிங்க. நம்ம ஸ்டிச்சஸ் எடுக்கும் பொழுது இப்படி கிராஸ்லாம் கொண்டு போயெல்லாம் நம்ம ஸ்டிச்சஸ் எடுக்கக்கூடாது. ஸ்டார்டிங் நம்ம பழகும் போது கண்டிப்பாக அந்த மெத்தடில் தான் வரும். ஸோ நம்ம பிகினர்ஸாக இருக்கும்பொழுதே இந்த ஸ்ட்ரெயிட் ஹேங்கிளில் நீடில் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்டிச்சஸ் வரும். இப்போ நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணியே காட்டுறேன், எப்படி பண்ணுறன்றதை பாருங்கள். இப்போ என்னோட நீடிலோட டைரக்ஷன்ஸை மாற்றாமல் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ள ஸ்டிச்சை இறக்கிட்டு அங்கேருந்து ஸ்டிச் எடுக்கும் போதும் பாருங்கள் என்னோட நீடில்ஸ் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலை. பிகினர்ஸாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், இப்படி எடுப்போம், ஆனால் உள்ளேருந்து ஸ்டிச் எடுக்கும்போது இப்படின்னு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுவோம். அது ராங் மெத்தடு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரியிலேருந்து உள்ளே விடுறோம்னா இருந்து ஸ்டிச் எடுக்கும்போதும் சேம் அதே 90 டிகிரிஸில் தான் நீடில் ஹேண்டில் பண்ணணும். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, நம்ம 90 டிகிரிஸில் நீடில்ஸ் வச்சு போடும்பொழுது ஸ்டிச்சஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக எடுக்க முடியும். இல்லைன்னா உள்ள கீழே இருந்து பாட்டம்லேருந்து எடுக்கிற ஸ்டிச்சஸ் உங்களுக்கு ப்ராப்பராக எடுக்க முடியாது. நம்ம ஆரி நீடில் ஹேண்டில் பண்ணுற டைரக்ஷன்ஸ் 90 டிகிரிஸில் தான் ஹேண்டில் பண்ணணும். நம்மளோட இந்த 5 ஃபிங்கர்ஸுமே நீடில் ஹோல்ட் பண்ணி தான் இருக்கணும். அப்போ எடுக்கும் பொழுது தான் கரெக்டாக நம்ம இப்படி ரொட்டேஷன் பண்ணி பர்ஃபெக்டாக என்ன பண்ண முடியும், ஸ்டிச்சஸ் கொண்டு வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.